ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜீனத் கார்டன் அண்ட் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா முருங்கை இலை சூப்பு தான். வாங்க முருங்கை இலை சூப் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முருங்கை இலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ முருங்கை கீரை நல்லா கழுவி வடிகட்டி வச்சுருக்கோம். நல்லா வடிகட்டும் தண்ணியெல்லாம். இப்போ சூப்புக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது, பூண்டு நசுக்குனது, இஞ்சி நசுக்கி வச்சது, தக்காளி மீடியம் சைஸில் 3 தக்காளி. இப்போ இது 6 பேருக்கு செய்ய போகிறோம் நாங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. பேன் வச்சுருக்கோம். பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நாங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் கடலெண்ணெய் ஊற்றுறோம். எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். வீட்டில் கடலெண்ணெய் இருந்துச்சு, அதனால் கடலெண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், சதைச்சி வச்சுருக்கிற இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ நசுக்கி வச்சு பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்க விட்டுடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இந்த சூப்பு முட்டுக்கால் வலிக்கு, கை கால் வலி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ரத்தம் நல்லா கிளியர் படுத்தும். அப்புறம் சளிக்கு நல்லது. பிபி சுகரில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வாரத்தில் 1 நாள் கூட வச்சு குடிக்கலாம். பூண்டெல்லாம் நிறைய சேர்த்துக்கிறதுனால கேஸ் ட்ரபிள், அப்புறம் இந்த பிபிக்கெல்லாம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். பிபியெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பசங்க கூட வச்சு கொடுக்கலாம். வீட்டில் வயசானவங்களாம் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சு கொடுக்கலாம். அவங்களுக்கு எப்போ மூட்டு வலியெல்லாம் வரும்ல, அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், நல்லா கேட்கும். எங்கள் வீட்டில் மாமியார் மாமனார் அவங்க வாரத்தில் 2 வாட்டி வச்சு குடிக்கிறாங்க. அவங்களுக்கு பிபி சுகரெல்லாம் இருக்குது. இப்போ அவங்க கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்காங்க இதெல்லாம் சாப்பிட்றதுனால. முட்டு வலியெல்லாம் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்றாங்க குடித்ததுனால. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். இளம் முருங்கைக்கீரை, ரொம்ப முத்து நிலமை நல்ல இளம் முருங்கைக்காய். எங்கள் வீட்டில் மரம் வச்சுருக்கோம். அந்த மரத்தில் தான் நாங்கள் பறித்து செய்கிறோம். ஏற்கனவே நிறைய வீடியோ முருங்கைக்கீரையில் போட்டிருக்கோம். முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை கஞ்சி தண்ணியில் தாளித்ததெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். முருங்கைக்கீரை பொடி எல்லாம் போட்டிருக்கோம். முருங்கைக்கீரையில் நிறைய ஐட்டம் செய்யலாம். நீங்களும் இதெல்லாம் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நாங்களுக்கு வீடியோலையும் போட தோணும். இப்போ கீரை கொஞ்சம் நம்ம நல்லா எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா கீரை கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். 6 பேருக்கு தான். நாங்கள் இன்னொரு கப்பு கூட ஊற்றிருக்கோம்.
நாங்கள் வந்து 6 பேருக்கு நாங்கள் இப்போ செஞ்சுருக்குது. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பொருட்களெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காரத்துக்கு நாங்கள் வந்து பெப்பர் தான் போடுறோம். கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்ம இந்த சூப்பு வந்து நீங்கள் சாதத்தில் கூட ஊற்றி சாப்பிட்றலாம், நல்லாயிருக்கும். குழம்பு மாதிரியே ஊற்றி சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும் கீரை. இப்போ வந்து பார்த்திங்களா, முருங்கைக்கீரை நல்லா கொதித்து கீரைலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட பெப்பர் போட்டுக்கோங்க. ஒன்றரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சா கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் இப்போது இது சூப் ரெடி ஆயிடுச்சு. முருங்கையெல்லாம் நல்லா வெந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு வந்து நீங்கள் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தேன்னா கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லையா லெமன் லைட்டாக ஒரு துள்ளி லெமன் ஊற்றினா கூட போதும். போட்டு நீங்கள் ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து என் பசங்கள்லாம் குடிக்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்குறேன். நல்லா இருக்கான்னு கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பு குடிக்கும்போது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து சூப்பர் பவுலுக்கு ஊற்றி வச்சுருக்கோம். நானும் எங்கள் மாமியார் தான் குடிக்க போகிறோம். அவங்கெல்லாம் குடிச்சிட்டு போயிட்டாங்க வேலைக்கு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து சாயங்காலம் சீக்கிரமாக வேலைக்கு போகணுன்னால அவங்க கிளம்பி போயிட்டாங்க குடிச்சிட்டு. வீடியோக்கெல்லாம் நிற்கலன்னாங்க. பசங்க வந்து இல்லைம்மா நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம், நாங்கள் சூப்பு குடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நானும் எங்கள் மாமியார் தான் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ எங்கள் மாமியார் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா காரசாரமாக உங்களுக்கு வேணுன்னா பெப்பர் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு கம்மியாக உப்பெல்லாம் கம்மியாக நான் போட்டிருக்கேன். பெப்பரும் எனக்கு மீடியமாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. நீங்கள் நல்லா குடிங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிபியெல்லாம் குறையும். எனக்கு குடித்த பிறகு கால் வலியெல்லாம் குறைஞ்சிருக்கிறதுனால நான் இப்போ அடிக்கடி இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு குடிக்கிறேன். அதனால் உங்களுக்கும் இது ஒரு பயன்படட்டுமே அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு குடிங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். கால் வலி கை வலி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பிபி நல்லா கண்ட்ரோலாக இருக்குது. அதனால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குடிங்க. கேட்டிங்க எல்லாம் டேஸ்ட்டாக இருக்குது நல்லா. இப்போ பையன் வரான், அவன் குடிச்சு பார்க்குறேன்னு சொல்கிறான். என்னதான் ஃப்ரான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? சரி சொல்லு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறியா? நான் சொல்லு பார்க்கட்டும். இப்போ பாட்டி பண்ண மாதிரி தான் நானும் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அங்கே டேஸ்ட் பண்ணி போகலாம். என்ன குடிச்சிக்கிட்டே இருக்க, சொல்ல மாட்டேங்கிற? எப்படி இருக்கு? அப்படியா? நல்ல டேஸ்ட்டாக இருக்கா? இப்போ எங்கள் மாமியார் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவனும் வந்து குடிச்சு பார்த்துருக்கா எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான்.
பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க கமெண்ட்ல பேர் பாய் சேர்த்து வீடியோ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பையனும் வந்து டேஸ்ட் பண்ணுது, மாமியார் டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க எப்படி இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு சளினா வரும்போது வாண்டி இருக்கும்போது அம்மா இந்த பசங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கசக்கவே கசக்காது ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக கசக்கும் ஆனால் கசக்காது, வரும் ஆனா வராது. கசக்கும் கொஞ்சம். ஆனாலும் உடம்பு நல்லா இருக்கும். பாட்டு சொல்லுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ். அது வீடியோ பார்க்கலாம்.